ரெண்டாவது பார்ட் பார்க்கலாம் வாங்க. கணவன் மனைவி 2 பேர்ல யார் இந்த குடும்பத்துக்காக அதிகமா உழைக்கிறாங்கன்னு 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு இருந்த பெரியவர் அவங்களுக்கு ஒரு நிதர்சனத்தை புரிய வைக்க ஒரு விஷயம் பண்ணாரு. 2 பேரையும் கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு 2 மூட்டைகளை எடுத்துட்டு வந்தாரு. ஒன்னு பஞ்சு மூட்டை, ஒன்னு உப்பு மூட்டை. பஞ்சு மூட்டைய மனைவி கிட்டையும் உப்பு மூட்டைய கணவர்கிட்டையும் கொடுத்தாரு. ஒரு குளத்துக்கிட்ட போயிட்டு இந்த 2 மூட்டையும் 2 பேரும் எடுத்துக்கோங்க, எந்த சூழ்நிலையிலையும் இந்த மூட்டையை கீழே வைக்காம சுத்தி வாங்கன்னு சொன்னார். அவங்களும் சுத்தி வர ஆரம்பிச்சாங்க. மனைவி ஜாலியா நடந்து வந்தா, கணவன் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தாரு. கொஞ்ச நேரத்துல மனைவிக்கு அவரை பார்க்க கஷ்டமா இருந்தது. அதனால அவளும் ஒரு கையால தாங்கி பிடிச்சுக்கிட்டா. அப்புறம் கொஞ்ச தூரம் கழிச்சு நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சுது. உப்பு மூட்டையில இருந்த உப்பெல்லாம் கரைஞ்சி வெயிட் குறைய ஆரம்பிச்சுது. ஆனா பஞ்சுல தண்ணி எல்லாம் இழுத்துக்கிட்டு வெயிட் கூட இப்போ மனைவி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரத பார்த்த கணவர் அவரும் ஒரு கையால தாங்கி பிடிச்சாரு. இந்த மாதிரி குளத்தை முழுக்க சுத்தி வந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் பெரியவர். அப்புறமா அவங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தாரு. நம்ம எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம வேலை பளு கூடவும் குறையவும் செய்யும். அதுக்காக அடுத்தவங்கள நீ ஜாலியா இருக்க, நீ சும்மா தான் இருக்கன்னு சொல்லி அவங்க மனசை நோகடிக்க கூடாது. நம்மளால முடிஞ்சா உதவி செய்யணும், இல்லைனா அவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.